ஹாய் காய்ஸ், வெல்கம் டு முல்லை கொடி சேனல். இன்றைக்கி நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். 4 அரிஞ்சு வச்சுருக்க கத்திரிக்காய் எடுத்துருக்கோம். அரிஞ்சு வச்ச வெங்காயம், ஊற வச்ச புளி, தேவையான மிளகாத்தூள், உரிச்சு வச்ச பூண்டு, தேவையான தக்காளி, தாளிக்கிறதுக்கு கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, தட்டி வச்ச பூண்டு, மிளகு, வெந்தயம், உப்பு, கடுகு. அரைக்க தேவையானது போட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளி, ஊற வச்ச புளி, பூண்டு போட்டுக்கலாம். ஊற வச்ச புளி, தேவையான மிளகாத்தூள், இது எல்லாம் போட்டு அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துன்னு வரலாம். இப்போ இதை அரைச்சி வச்சதை நம்ம கத்திரிக்காயில் தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக தடவி இந்த மாதிரி எடுத்து வச்சிடணும். கொஞ்சம் கொஞ்சம் அப்படி எடுத்து வச்சிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் தடவி வச்சாச்சு. தாளிப்புக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. தோசை கல் அது வறுக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. கத்திரிக்காய் வறுக்கணும். கத்திரிக்காய் ஒன்று ஒன்றா இப்போ போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு போட்டுக்கலாம். வெந்தயம் போட்டுக்கலாம். மிளகு போட்டுக்கலாம். தட்டி வச்ச பூண்டு போட்டுக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம், தக்காளி போட்டுக்கலாம். அது நல்லா வதங்கினோடனே தக்காளி போட்டுக்கணும். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். கத்திரிக்காய் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ அரைச்சி வச்சதை அதில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ கத்திரிக்காயில் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போதான் குழம்பு இதுவாகிடுச்சு. இப்போ தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ குழம்பு நல்லா சுண்டட்டும். கத்திரிக்காய் பொரிஞ்சோடனே கத்திரிக்காய் அப்புறம் போட்டுக்கலாம். இப்போ குழம்பு கொச்சிச்சான்னு பார்க்கலாம். குழம்பு நல்லா கொச்சிச்சு. இப்போ நம்ம பொரிச்சு வச்ச கத்திரிக்காவை போட்டுக்கலாம். தோசை கல் இருக்கிறத எடுத்து போட்டுக்கலாம். இப்போ குழம்பு கொச்சிச்சான்னு பார்க்கலாம். நல்லா குழம்பு கொச்சிச்சு. கத்திரிக்காய் பார்க்கலாம். பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா செண்டு செண்டாக குழம்புல போட்டால் கூட கரையாத மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ வாங்க சாப்பிடலாம். நல்லா ஆவி பறக்க சாதம் குழம்பு பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதுக்கு ஆம்லேட் அப்பளம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ சாப்பிட்லாம். நல்லா கொதிக்க சாதம் சூப்பராக இருக்குது. வாங்க இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். எண்ணெய் கத்திரிக்காய் கார குழம்பு சூப்பராக இருக்கும். எவ்வளோ செம்மையாக இருக்குது பாருங்கள். நீங்களும் எண்ணெயில் போச்சு இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். முல்லைக்கொடியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்